RSS எனும் ட்ரோஜன் குதிரை. அத்தியாயம் 6. அத்தியாயம் 6. எல்லோரும் இந்துக்கள். சங் பரிவார் அமைப்புகளில் ஜாதி பாகுபாடும் தீண்டாமையும். RSS ஒரு பார்ப்பன பணிய அமைப்பு. அதன் அரசியல் வடிவமான பாரதிய ஜனதாவில் இந்த முகத்தை மறைத்தும் மாற்றியும் காட்டவே இப்போது பிற்படுத்தப்பட்டோர் தலித் நபர்களை முகமூடிகளாக்கி மிக பெரும்பாலோரான SC, ST, OBC, MBC மற்றும் சிறுபான்மையினர் சிலரை கொஞ்சம் கொஞ்சம் பெயருக்கு விளம்பரத்திற்கு வைத்து வித்தைகளை செய்து ஒடுக்கப்பட்ட மக்களை ஏமாற்ற திட்டமிட்டு செயல்படுகின்றனர். அதன் கொள்கையை வகுக்கும் மிக முக்கியமான அமைப்பு அகில பாரத பிரதிநிதித்துவ சபா என்னும் அதன் தலைமை அமைப்பு பற்றி மெக்வென்சி எழுதுகிறார் பக்கம் 46. அகில இந்திய செயற்குழுவை ஒருவர் ஆராய்ச்சி செய்வாரானால் 2000ற்கு பிறகும் கூட பெரும்பாலான பதவிகளை வகித்தவர்கள் பிராமணர்களே. கொஞ்சம் பணியா அல்லது சத்திரியர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து ஒரு ஜோடி மக்கள் இருந்தார்கள். ஒரே ஒரு தலித்தோ அல்லது ஆதிவாசியோ அங்கே இல்லை. இதற்கான காரணம் மிகவும் தெளிவானது. அந்த அமைப்பின் தேசிய நிலை அளவுக்கு உயர தலித்தோ அல்லது ஆதிவாசியோ முயலவில்லை. அப்படியானால் தலித்தோ அல்லது ஆதிவாசியோ எவ்வாறு இந்து ராஷ்டிரத்தின் பகுதியாக இருக்க முடியும்? இது ஒரு சவால் விடுக்கும் கேள்வி. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் எடுத்துக்காட்டு ஒன்றை வெளிப்படுத்துகிறது. அவர் ஒரு தீண்டப்படாத ஜாதியைச் சேர்ந்தவர். பாஜகவில் உயரத்திற்கு எழுந்தார். மேலும் இப்பொழுது நாட்டில் மிக உயர்ந்த அரசியல் சாசன பதவியை அடைந்துள்ளார். ஆனால் சட்டப்பூர்வமற்ற RSSஇன் மிக உயர்ந்த பதவிக்கு அவர் பெயர் ஒருபோதும் கருதப்படவில்லை. பன்மர் மெக்வென்சி எடுத்து காட்டுவதைப் போலவே பொம்மை பதவிகளில் ஒரு தலித்தை அமர்த்தினர் என்று காட்டவே பாஜகவில் அரசியலுக்காக வாக்கு வங்கிக்காக இப்போது வரை ராம்நாத் கோவிந்த் என்பவரை காட்டுகிறார்கள். ஆனால் இன்னும் 4 ஆண்டுகளில் 100 ஆண்டு நெருங்கும் நிலையில் RSS அமைப்பில் அப்படி உயரும் அளவில் இப்போது வரை ஒரு தாழ்த்தப்பட்டவர் கூட கொள்கை வகுக்கும் பொறுப்புக்கு சென்றதில்லை. ஜாதி வித்தியாசம் பார்க்காதவர்களாக தங்களை காட்டிக்கொள்வதும் ஓர் ஒப்பனையை தவிர உண்மை அல்ல என்பதற்கு அதன் தேசிய தலைமை பொறுப்பாளர்கள் சர் சங் சாலக் எல்லாம் பார்ப்பனர்களே என்பதும் அதன் தலைமை பீடமான அகில பாரத பிரதிநிதித்துவ சபாவின் அமைப்பும் துல்லியமாக விளக்குவதாகவே அமைந்துள்ளது. RSS அமைப்பின் அகில பாரதிய பிரதிநிதித்துவ சபா என்ற தலைமை பீடத்தின் அமைப்பில் மொத்தமுள்ள 36 பேர், பார்ப்பனர்கள் 26 பேர், பணியாக்கள் 5 பேர், மற்ற ஜாதிக்காரர்கள் 3 பேர், பார்ப்பனர் அல்லாதார் சூத்திரர்கள் 2 பேர். இது 2003 என்றாலும் இப்போது பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளோ பழங்குடியினரோ மற்ற சிறுபான்மையினருக்கோ அதில் இடமே கிடையாது. இதே பிரதிபலிப்பு பிரதமர் மோடி தலைமையில் பெருவாரியான இடங்களை பற்றி 2019ஆம் ஆண்டு 2வது தடவை ஆட்சிக்கு வந்த நிலையில் RSS அமைப்பினர் கட்டளைப்படி அமைக்கப்பட்டு தற்போது நாட்டை ஆளும் மத்திய அமைச்சரவை எப்படி அமைகின்றது என்பதை பாருங்கள். 1. கேபினட் அமைச்சர்கள் 24 பேர். 2. இணை அமைச்சர்கள் தனி பொறுப்பு 9 பேர். 3. இணையமைச்சர்கள் 24 பேர். மொத்தம் 58 பேர். இதில் உயர் ஜாதியினர் பார்ப்பனர் உட்பட 32 பேர்.
பிற்படுத்தப்பட்டோர் 13 பேர், தாழ்த்தப்பட்டோர் SC 6 பேர், பழங்குடியினர் ST 4 பேர், சீக்கியர் 2 பேர், இஸ்லாமியர் 1. தகவல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா 31/5/2019. தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த பன்வர் மெக்வன்சி சங் அமைப்பில் சந்தித்த ஜாதி பாகுபாடுகளை தனது நூலில் விளக்கியுள்ளார். சங் அமைப்பின் எல்லா செயல்பாட்டாளர்களும் வெவ்வேறு மக்களின் வீடுகளில் உணவுண்ண வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டார்கள். சங் அலுவலகத்தில் வசித்து வந்தவர்களான நாங்கள் எங்கள் சொந்த உணவை தயாரித்து கொண்டோம். ஆனால் சில நேரங்களில் பிரச்சார உணவு உண்ண அடைக்கப்பட்ட போது அவருடன் நாங்களும் சென்றோம். பெரிய வணிகர்களும் தொழில் அதிபர்களும் நாங்கள் அனைவரும் புண்ணிய பாய் சாஹிப் என அழைக்கும் பிரச்சார வருகையை பெரும் கௌரவமாக கருதினார்கள். அந்த உணவு எளிமையான, சுவையான மற்றும் சைவ உணவாக இருந்தது. சத்திரியர்களாக இருந்த பிரச்சாரக்குகள் மாமிசம் உண்ண அனுமதிக்கப்பட்டார்கள் என நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் ஒருபோதும் சங் அலுவலகத்திலோ அல்லது சங் ஆதரவாளர்களின் வீடுகள் போன்ற பொது இடங்களிலோ அல்ல, தனிப்பட்ட முறையில் தனியொரு சுயம் சேவக்கிலிருந்து மிகவும் கௌரவிக்கப்பட்ட தலைமை பிரச்சாரக் அல்லது சர்சங் சாலக் வரை மாமிசம் உண்ண அனுமதிக்கப்பட்டனர். உண்மையில் குறிப்பிட்ட சில உணர்ச்சி ஆர்வம் கொண்ட இந்துக்கள் அவர்களது சைவ உணவு முறையின் காரணமாக பலவீனவர்களாகவும் கோடைகளாகவும் ஆகிவிட்டார்கள் எனவும், உடல் வலிமையை கட்டமைக்கவும் குரூரமான எதிரிகளை தோற்கடிக்கவும் மாமிசம் கட்டாயம் எனவும் நம்பினார்கள். ஆனால் சங் போதனைகளிலும் அதன் நடவடிக்கைகளிலும் இதன் மீது எந்த ஊசலாட்டமும் இல்லை. ஏனென்றால் மிகவும் உறுதியான ஆதரவாளர்கள் பிராமணர்களாகவும் பணியாக்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் சைவர்கள் இருந்தபோதிலும் இவர்களிலும் கூட சிலர் எதிராளிகளை அமைதிப்படுத்திவிட்டு இரகசியமாக அசைவ உணவுகளை உண்டு மகிழ்ந்தார்கள். நான் சைவனாகவும் மாமிசம் உண்பதை வாய்மொழியாக விமர்சனம் செய்பவனாகவும் பிறந்து வளர்க்கப்பட்டேன். எனது தந்தை ஒருபோதும் சாராயத்தையோ அல்லது மாமிசத்தையோ தொட்டதில்லை. எங்கள் வீட்டுக்குள் இவற்றை ஒருபோதும் அனுமதித்ததில்லை. எனவே எனது பிறப்பு என்னை சைவ உணவு முறையின் தொண்டனாக ஆக்கியது. மேலும் நான் ஒரு கோவிலின் பூசாரி ஆக்கப்பட்ட போது இந்த கண்ணோட்டம் வலுப்பட்டது. இந்த விஷயத்தில் எனது கருத்து மிகவும் பிந்தைய காலத்தில்தான் மாறியது. நான் சங் அலுவலகத்தில் வசித்து வந்ததால் உணவை பிரச்சாரக்குகளுடன் பகிர்ந்து கொள்ள நான் அடிக்கடி ஆதரவாளர்களின் வீடுகளுக்கு சென்று வந்தேன். ஆனால் நான் மிகவும் தயங்கினேன். ஏனென்றால் யாராவது ஒருவர் எனது ஜாதியை கேட்கக்கூடும் என்று எப்போதும் பயந்தேன். அதன் பின் என்னை பற்றிய அவரது நடத்தை மாறிவிடக்கூடும். இந்த பயத்துக்கு அடித்தளம் இல்லாமல் இல்லை. ஏனென்றால் இது உண்மையாகவே 2 வீடுகளில் நடந்தது. ஆனால் நான் பிரச்சாரக்குடன் சேர்ந்து வர வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டேன். எனவே அதை நான் செய்தேன். அத்துடன் கூடவே நகரங்களின் விருந்தோம்பலில் கிராமங்களின் உணர்வும் அரவணைப்பும் இல்லாமல் இருந்ததும், ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வது ஒரு சடங்காகவும் மேலெழுந்த வாரியாகவும் இருந்ததும், உணவில் நறுமணச் சரக்குகளும் பருவகாலத்துக்கு ஏற்பனவும் இல்லாததும் என்னை களைப்படைய வைப்பதை நான் உணர்ந்தேன். என்னுடைய மனநிலையை அறிந்து கொண்ட பிரச்சாரக் ஜி ஒரு நாள் எனக்கு வெவ்வேறு மக்களுடன் உணவை பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஏன் வீடு வீடாக சென்றோம் என்பதை விளக்கினார். வீடுகளில் உணவு உண்ணும் நடைமுறை மிகவும் தனித்தன்மையானது. அது சமுதாயத்துக்குள் சங் அமைப்பை கொண்டு செல்வதை மிகவும் ஆழமாக்குகிறது. சங் அமைப்பின் வேலைகளில் சுயம் சேவக்குகளின் குடும்பங்கள் ஈடுபடுவதை ஊக்கப்படுத்துகிறது. இந்த சந்திப்புகள் மூலம் சங் அமைப்புக்கு
சாதகமான உணர்வுகள் உருவாகின்றன. வீடுகளுக்கு செல்வது குடும்பங்களை ஈர்க்கும்போது தனித்தனி சுயம் சேவக்குகளை சாகா இணைக்கிறது. இந்த விளக்கம் இந்த நடைமுறையை பற்றிய எனது சந்தேகங்களை எந்த விதத்திலும் நீக்கவில்லை. மேலும் பன்வர் மெக்வன்சி தனது நூலில் RSSல் தனக்கு நேர்ந்த ஜாதி பாகுபாடு, தீண்டாமை ஆகியவற்றை மிக விரிவாக படம் பிடித்துள்ளார். தியாகிகளின் அஸ்தி எனது கிராமத்துக்கு வந்தபோது அயோத்தி செல்லும் வழியில் இறந்தவர்கள் மற்றும் பில்வாராவில் இறந்த இருவர் ஆகியோர் தியாகிகள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டார்கள். அவர்களது அஸ்தியை கொண்ட கலசங்கள் கிராமம் விட்டு கிராமமாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. அந்த அஸ்தி கலச ஊர்வலத்தில் சாதுக்களும் துறவிகளும் சங் மற்றும் VHB செயல்பாட்டாளர்களும் அலுவலக பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டார்கள். அந்த அஸ்தி கலச யாத்திரை சிறுதி ஆசையும் கூட இரவு 9 மணியளவில் அடைந்தது. நாங்கள் அதை உரிய மரியாதையுடன் வரவேற்றோம். நாங்கள் எங்கள் அண்டை அயலை மலர்களையும் இலைகளையும் கொண்டு அலங்கரித்திருந்தோம். மேலும் ஊர்வலத்தை சங்கு மற்றும் மத்தள ஒளிகளுடன் இதற்கு முன் எப்போதும் பார்த்திராத கொண்டாட்டத்துடன் வரவேற்றோம். 1991 ஏப்ரல் மேயில் எங்களை சந்திப்புகள் ஒன்றில் அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்தில் கரசேவகர்களை நோக்கி நடைபெற்ற முலாயம் சிங் அரசின் காவல்துறை அக்கிரமங்கள் பற்றிய ஒரு திரைப்படம் திரையிடப்பட்டது. துறவிகளும் மற்ற இந்து தலைவர்களும் காவலர்களின் கரங்களால் பில்வாராவில் நடந்த கொடூரங்கள் பற்றி விவரித்தார்கள். பேச்சாளர்களில் ஒருவர் கூட அந்த காட்சியில் இல்லை அல்லது ஒரு கீறல் கூட ஏற்படவில்லை. ஆனால் அங்கு என்ன நடந்தது என்று விவரித்த பாங்கு ஒவ்வொருவரின் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது. நானும் கூட பில்வாராவில் காயம்பட்டிருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை மிகவும் உணர்வு பூர்வமாக என்னால் விவரித்திருக்க முடியாது. அதுதான் சங் அமைப்பிலிருந்து நாங்கள் பெற்ற பயிற்சியாக இருக்கலாம். கற்றறிந்தவர்கள் நமது நாட்டில் எந்த வகையிலும் பிரச்சனைகளை மிக விரைவாக அறிந்து கொள்கிறார்கள். யாரெல்லாம் பசியை பற்றி பேசுகிறார்களோ அவர்கள் பசியுடன் இருப்பதில்லை. அவர்களுடைய வயிறுகள் நிரம்பி இருக்கின்றன. இங்கே என்ன நடக்கிறது என்றால் இதுதான். உணர்வூட்டும் பேச்சுகள், எல்லா இந்துக்களும் சகோதரர்கள் என்ற கோஷங்கள், இந்து சமுதாயத்தில் சமமற்றவர்கள் மீது கொடூர தாக்குதல்கள் மற்றும் ஊழல்கள். அந்த கூட்டம் இந்துக்கள் ஒன்றுபட்டவர்களாக, அமைப்பாக திரட்டப்பட்டவர்களாக, இந்துக்களில் ஒதுக்கப்பட்ட பிரிவினரை அரவணைத்துக் கொள்வர்களாக இருக்க வேண்டும் என்ற அறிவுரைகளோடு நிறைவு பெற்றது. எங்களது தலித் பகுதியில் சங் அமைப்பின் முதலாவது வெற்றிகரமான கூட்டம் இதுதான். இது முடிந்த பிறகு எங்கள் வீட்டில் ஒவ்வொருவரும் உணவுண்ண நான் ஏற்பாடுகளை செய்திருந்தேன். ஒவ்வொருவருக்கும் நாங்கள் பூரி மற்றும் கிழங்கு தயாரித்திருந்தோம். உணவுக்கான தயாரிப்புகள் நடந்து கொண்டிருந்த போது எனது தந்தை மீண்டும் என்னை நிறுத்த முயன்றார். நீ ஏன் உணவை வீணாக்குகிறாய்? இந்த மனிதர்கள் நம்முடன் உணவு உண்ண மாட்டார்கள். போலி வேடதாரிகள். பொதுவில் ஒன்றை சொல்வார்கள், ஆனால் தனிமையில் வேறு ஏதாவது ஒன்றை செய்வார்கள். அவர்கள் நமக்கு எதிராக விஷம் நிறைந்தவர்கள் என்றார். நான் கடும் கோபம் கொண்டேன். எனது எல்லா தைரியத்தையும் ஒன்று திரட்டி அவருடன் முரண்பட தயாரானேன். சங் பற்றி உனக்கு என்ன தெரியும்? நான் அவர்களுடன் 5 ஆண்டுகளாக இருக்கிறேன். நான் மாவட்ட அலுவலகத்தின் தலைவராக இருக்கிறேன். ஏராளமான சுயம் சேவக்குகள் வீடுகளில் சாப்பிட்டிருக்கிறேன். சங் தீண்டாமை மற்றும் ஜாதி பாகுபாடு ஆகியவற்றை கொண்ட உங்களது கிராமத்தை போன்றதல்ல. அது காங்கிரஸ் நமக்கு கொடுத்த ஒரு வகையான விஷயம். எனது தந்தை கூறினார், மகனே, காங்கிரஸ் நமது ஜாதியில் தாயின் மடி போன்றது. நீ அதை சிறிது கூட புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நல்லது, உன்னுடைய அமைப்பில் அங்கே ஜாதி பாகுபாடு இல்லை என்பது மாபெரும் விஷயம். உணவை தயார் செய். ஒவ்வொருவருக்கு உணவளிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
எனவே அங்கு ஒரு வகையான போர் ஓய்வு எங்களுக்கு இடையில் நிலவியது. நான் இணங்கி போனேன். மேலும் அவர் கோபமாக இல்லை. உணவு தயார். இதில் யாரெல்லாம் கலந்து கொள்வார்களோ அவர்கள் இங்கேயும் இருப்பார்கள். ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு சுற்றிலும் நான் வேகப்படுத்தி கொண்டிருந்தேன். இதுதான் என் வாழ்வில் முதல் முறை, ஒருவேளை கடைசி முறையாகவும் இருக்கலாம். உண்மையில் நான் ஊர்வலத்தில் நடனமாடினேன். நான் அந்த நிகழ்ச்சிகளை கூட நடத்தினேன். இவ்வளவு மகிழ்ச்சியாக என் வாழ்வில் நான் இருந்ததில்லை. நான் உணர்ச்சி வசப்பட்டேன். ராமனுடைய பக்தர்கள் மட்டுமல்ல, ஆனால் கடவுள் சபரியின் எளிமையான குடிசைக்குள் சென்றது போல் தானே என் வீட்டுக்கு வருவதாக நான் உணர்ந்தேன். என்னுடைய காங்கிரஸ் தகப்பனார் காங்கிரஸ் ஆதிக்க நிறைந்துள்ள கிராமத்தில் நினைத்தது தவறு என்று நிரூபிக்க முடிந்தது என சிலிர்ப்படைந்தேன். நான் இந்துத்துவாவின் கொடியை நிலைநாட்டி விட்டேன். இன்றைய நாளின் வெற்றிகரமான நிகழ்ச்சிகள் இந்த ராஷ்டிராவின் திசையில் ஓரடி முன் எடுத்து வைத்துள்ளன. இன்று காலையில் தான் எங்கள் கதவுகள் முன் 2 ஒட்டுச்சீட்டுகளை ஒட்டினேன். கர்சே கஹோ ஹம் ஹிந்து ஹைன், படே பாக்கியசே ஹம் ஹிந்து ஹைன். பெருமையுடன் கூறு, நாங்கள் இந்துக்கள், நாங்கள் பாக்கியவான்கள் இந்துக்களாக இருப்பதற்கு. உணவை பொட்டலம் கட்டும் நண்பர். நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர்களை உணவுக்காக வீட்டுக்கு வருமாறு நான் அழைத்த அந்த தருணத்தில் அங்கே திடீரென ஒரு தயக்கம் தென்பட்டது. சேவா பாரதியின் மாவட்ட செயல் தலைவரும் சங் அமைப்பின் மாவட்ட பொறுப்பாளருமானவர் என்னை ஒரு பக்கமாக அழைத்துச் சென்றார். அவர் பெயர் நந்தலால் காஸ்ட். 50 வயதுடைய ஒரு பணியா. சங் அமைப்பில் 20 ஆண்டுகள் அலுவலக பொறுப்பாளராக இருந்தவர். ஒரு சங்கி பள்ளியையும் நடத்தி வருபவர். எனது தோளில் உள்ளன்புடன் அவரது கையை போட்டவர் அந்த நாளின் நிகழ்ச்சிகளை நான் ஒருங்கமைத்தது பற்றி பாராட்டுகளை பொழிந்தார். அது சிறிது நேரம் நடந்தது. படிப்படியாக சங் அமைப்புக்கும் தேசத்துக்குமான எனது வேலைகளுக்கான பெரிய அளவில் பாராட்டுகளை பதிவு செய்வதிலிருந்து மாற்றி இறுதியில் தனிந்த குரலில் அவர் கூறினார், நண்பரே, நமது சமுதாயத்தில் உள்ள சமத்துவமின்மை பற்றி முன்னுணர்வுடன் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். சங் அமைப்பின் எல்லா முயற்சிகளுக்கு பிறகும் இந்து சமுதாயம் ஒன்றாக ஆகவில்லை. எவ்வளவுக்கெவ்வளவு நம்மை பொறுத்தவரை எந்த நாளிலும் உங்களுடன் ஒன்றாக அமர்வோம், ஒரே தட்டில் உணவு உண்போம். ஆனால் இன்று சாதுக்களும் துறவிகளும் மற்றவர்களும் கூட இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்காமல் தாழ்ந்த ஜாதி வீட்டிலிருந்து உணவு கொடுப்பது அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திவிடும். அவர்கள் மிகவும் கோபம் கொள்வார்கள். அவர்கள் விலகிச் சென்று விடுவார்கள். அவரது வார்த்தைகள் என்னை கல்லாக மாற்றின. நீங்கள் என்னை வெட்டினால் நான் இரத்தம் சிந்த மாட்டேன். எனது மனம் சிந்தனை புயலால் அமிலச்செறிவு கொண்டதாக ஆனது. எனது நாவிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. அவர் என்ன சொல்கிறார் என்பதை ஒருமுறை புரிந்து கொண்டதும் அவர் மேலும் மேலும் கூறிக்கொண்டே இருந்ததை என்னால் கவனிக்க முடியவில்லை. ஆனால் அவர் கடைசியாக கூறிய ஒரு விஷயத்தை இன்று இந்த நாளில் நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் ஏன் உணவை பொட்டலமாக்கி காரில் வைக்கக்கூடாது? நாங்கள் அடுத்த கிராமத்தில் அவர்கள் அனைவருக்கும் உணவிடுவோம். உண்மையில் அவரது வார்த்தைகளின் பொருள் தெள்ளத் தெளிவாக இருந்தது. அந்த உணவு ஒரு தலித் சுயம் சேவக் வீட்டிலிருந்து வந்தது என்பதை ரகசியமாக வைத்து ஒவ்வொருவருக்கும் உணவை அமைதியாக உண்ண கொடுப்பது எனது சொந்த வீட்டில் நான் தோற்கடிக்கப்பட்டதாக உணர்ந்தேன். ஆனால் யாரால் என்பது எனக்கு தெரியவில்லை. எனது தந்தை வென்றுள்ளார். ஆனால் இந்த அடியை கொடுத்தது சங். எனது தந்தைக்கு என்ன பதில் சொல்வேன்? அவர் ஏன் அவர்கள் நமது வீட்டில் சாப்பிடவில்லை என்று கேட்டார். இன்னும் கூட எனது மனதை கடினமாக்கி கொண்டு உணவை பொட்டலமாக்குவதை செய்தேன். எனது குடும்பம் ஏன் என்று கேட்டபோது அவர்கள் ஏற்கனவே பகவன் போரா கிராமத்தில் அடுத்த நிகழ்ச்சிக்கு காலதாமதமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அங்கே சாப்பிடுவார்கள். அவர்களை எனக்கு பின்னாளிலிருந்து வெளியேற்றுவதை செய்து முடித்தேன். ஆனால் எனது மகிழ்ச்சி பறந்து போய்விட்டது. தாழ்ந்த ஜாதியினராக இருப்பதன் பொருள் என்ன என்பதை
நான் முழுமையாக உணர்ந்து கொண்டேன். மீண்டும் மீண்டும் என்னை அந்த சிந்தனை தொந்தரவு செய்தது. இது எப்படி நடக்க முடியும்? சங் அமைப்பால் இதை எனக்கு எப்படி செய்ய முடிந்தது? அவர்கள் தீண்டாமையை நம்பவில்லை, அவர்கள் ஜாதி பாகுபாட்டை நம்பவில்லை, அவர்கள் எல்லா இந்துக்களும் ஒன்று என்று நம்புகிறார்கள், அவர்கள் ஒன்றுபட்ட இந்து சமுதாயம் என்று பேசுகிறார்கள். பின் ஏன் இந்த வகையான பாசாங்கு, போலி நடிப்பு? நான் நினைத்து பார்த்தேன். இங்கேதான் கட்டுப்பாடு மிக்க சுயம் சேவக், ஒரு உணர்வுபூர்வமான சுயம் சேவக், ஒரு மாவட்ட அலுவலக தலைவர் இது எனக்கு நடக்கும் என்றால் இன்னும் என்ன வகையாக சகித்துக் கொள்ள முடியாது நடத்தை கோலத்தை எஞ்சியுள்ள எனது சமுதாயம் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அந்த நாளில் எனது வாழ்க்கையில் முதல் முறையாக எனது இந்து அடையாளத்திலிருந்து நான் விலகி நின்றேன். இந்த உலகத்தை தாழ்ந்த ஜாதியிலிருந்து வந்த ஒரு நபராக பார்க்க துவங்கினேன். தொந்தரவு தரும் எனது சிந்தனைகள் இரவெல்லாம் என்னை விழித்திருக்கச் செய்தன. அந்த இரவை முடிவில்லாததாக உணர்ந்தேன். காலை சூரியன் இன்னும் தெளிவான நாளில் மேலே எழும். அடுத்த நாள் கடவுள் அருள் வெளிப்பாட்டு நாள் போல் இருந்தது. கத்திகளை போன்ற இரவு. கண்கள் கூசு ஒளிமுகத்தோடு சூரியன் தோன்றிய போது வெறுமனே கடந்து சென்றது போல இருந்தது. அஸ்தி கலச யாத்திரையோடு சென்ற எனது பிராமண நண்பர் புருஷோத்தம் இஸ்ட்ரோட்ரியா சிர்தியாஸ்க்கு திரும்பினார். அவரை எனக்கு அம்பேத்கர் விடுதி நாட்களில் இருந்து தெரியும். கவிதைகளில் உள்ள ஆர்வத்தால் நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். நாங்கள் ஆசாத் நகர் ஷாகாவுக்கு ஒன்றாக செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தோம். நாங்கள் ஒவ்வொன்றையும் பகிர்ந்து கொண்டோம். எங்கள் நட்பு ஆழமானது. காலையில் அவர் திரும்பி வந்தபோது அவர் கைப்பிடி வைத்த பாத்திரத்தை சுமந்து வந்தார். அதில் தான் பூரிக்கிழங்கு அனுப்பப்பட்டிருந்தது. அவர் சொன்ன கதை ஏற்றுக்கொள்ளவோ நம்பவோ முடியாததாக இருந்தது. அது எனது மண்டையோட்டில் சுத்தியல் கொண்டு அடிப்பது போல் இருந்தது. நான் அனுப்பிய உணவு பகவான் புராவுக்கு சற்று முன்னால் சாலையில் வீசப்பட்டது என்றும், இரவு உணவு மிகவும் பின்னிரவில் ராம்ஸ்வர் ரூப் என்ற பிராமணர் வீட்டிலிருந்து தரப்பட்டது என்றும் புருஷோத்தம் கூறினார். இதை என்னிடம் சொல்லக்கூடாது என்று புருஷோத்தமிடம் கூறப்பட்டது. ஆனால் அவர் பொய்யை அவருடன் கொண்டு வர விரும்பவில்லை. நீ கொடுத்த உணவு சாப்பிடப்படவில்லை, அது வெளியே வீசப்பட்டது என்றார் அவர். அதை உடனே என்னால் நம்ப முடியவில்லை. நான் அவரிடம் கூறினேன், நீங்கள் விளையாட்டுக்கு கூறுகிறீர்கள், சங் அமைப்பில் உள்ள நமது மக்கள் மிகவும் ஜாதி வெறியர்களாகவும் கொடூரமானவர்களாகவும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அவர் கூறினார், நீ என்னை நம்பவில்லை என்றால் நீயே வந்து உன் சொந்த கண்களால் பார், அதில் கொஞ்சம் விழுந்து கிடக்கும். பகவன் புராவை நோக்கி நடை துவங்கியது. போர் இனிமேல் அறிவிக்கப்பட உள்ளது. எங்கும் எவரும் கவனிக்க தயாரில்லை. நான் மாலையில் பிராமண கிராமமான சரேரியை சீறி பொங்கும் சினத்துடன் அடைந்தேன். யாத்திரையில் பங்கேற்றவர்களின் அவமானம் நிறைந்த நடத்தைகளை பற்றிய ஒரு விளக்கத்தை நான் கோரினேன். ஆனால் அவர்கள் உணவை வெளியே தூக்கி எறிந்ததை திட்டவட்டமாக மறுத்தார்கள். நான் அவர்களிடம் இந்த தகவலை நேரடியாக புருஷோத்தம்ஜியிடமிருந்து பெற்றதாக கூறிய போது அவர்கள் தொனியை மாற்றிக்கொண்டு, ஓ ஆம், பகவன் புரா நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருந்த கார் ஒரு வளைவில் திரும்பிய போது உணவுப் பொட்டலங்கள் அவற்றை பிடித்து கொண்டிருந்தவர்களின் கைகளிலிருந்து வெளியே பறந்துவிட்டன. அவரது வார்த்தைகளுக்கும் அவர்களது பார்வைகளுக்கும் இடையே உண்மை எனக்கு தெளிவாகியது. இருந்திருந்தும் எவ்வளவு எளிதாக இந்த மிகவும் மதிக்கப்படும் பாய்சாஹேப்கள் பொய் கூறுகிறார்கள் என்று நான் சிந்தித்தேன். அவர்கள் தங்கள் பற்களின் வழியாக பொய் பேசுகிறார்கள் என நான் ஏற்றுக்கொண்டேன். யாராவது ஒருவரின் கைகளிலிருந்து உணவு பறந்திருக்குமானால் அது சாலையின் நடுவில் விழுந்திருக்கும். அது எப்படி சாலையின் ஓரத்தை அடைந்தது? மேலும் இரண்டாவதாக பூரிகள் சேற்றில் விழுந்திருக்கக்கூடும். ஆனால் குறைந்தபட்சமாக கைப்பிடி கொண்ட பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்த பூரி கிழங்கு பத்திரமாக இருந்திருக்குமே. எந்த வகையிலும் அந்த பாத்திரம் கூட விழுந்திருக்குமானால் அது சிராய்ப்புகளுக்கு உள்ளாகி வளைந்திருக்கும்.
அது நடக்கவில்லை. அங்கே எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு தலித் ஸ்வயம் சேவக் வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவை அவர்கள் வேண்டுமென்றே வெளியே வீசியிருக்கிறார்கள். ஆனால் எதிர்கொண்ட போது அவர்களது தவறை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக அவர்கள் வினோதமான மற்றும் நம்ப முடியாத விளக்கங்களுடன் வருகிறார்கள். அவர்களது பொய்களும் அவர்களுடைய பொய்களை உண்மையைப் போல் முன்வைத்த முயற்சிகளும் எனது இதயத்தை முறித்தன. நான் மிகவும் ஆழத்துக்கு தாழ்த்தப்பட்டதையும் அவமானப்பட்டதையும் உணர்ந்தேன். எனது வீட்டிலிருந்து வந்த உணவை சங் நிராகரித்தது மட்டுமல்ல, அவர்கள் என்னை மேலே கொண்டு வந்து வெகு தூரத்தில் வீசி எறிந்ததைப் போல் இருந்தது. நான் அவர்களிடமிருந்து முற்றிலும் தொலைவில் இருப்பதாக உணர்ந்தேன். அவர்கள் பொய்யர்கள், கபடவேடதாரிகள். எவ்வாறு நான் எனது வலிமை முழுவதையும் அதன் இலக்குகளை நிறைவேற்றுவதை நோக்கி செலுத்தினேன், எவ்வாறு நான் ஸ்ரீராமனுக்கு ஒரு தியாகியாக வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தேன் என சங் அமைப்பில் எனது பல ஆண்டுகளின் வேலைகள் ஒரு திரைப்படம் போல என் முன்னே ஓடியது. நான் அயோத்தியை அடைந்ததும் சரையூ நதியின் மேல் அமைந்துள்ள பாலத்தின் மேலே காவலர்களின் குண்டுகளால் இறந்திருப்போமானால் இந்த மனிதர்கள் உயிரற்ற எனது பிணத்தை தொட்டாவது பார்த்திருப்பார்களா? அது எனது வீட்டுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குமா? அல்லது விருப்பமில்லாத தேவையற்ற உணவைப் போல் எனது பிணம் சரையூவில் வீசி எறியப்பட்டிருக்குமா? எனக்கு நானே கேட்டுக்கொண்டே, இந்த இந்து ராஷ்டிராவுக்காகத்தான் நான் கடுமையாக வேலை செய்தேனா? கொல்லவும் கொல்லப்படவும் தயாராக இருந்தேனா? இங்கே எனக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. நான் யாராக இருக்கிறேன்? எனது சொந்த அடையாளம்தான் என்ன? எல்லாவற்றுக்கும் பிறகு நான் என்னவாக இருக்கின்றேன்? ராமனின் ஒரு பக்தன், ஒரு இந்து கரசேவகன் அல்லது ஒரு சூத்திரன், ஒரு தீண்டத்தகாதவன், மிகவும் தூய்மையற்ற ஒருவன். அதனால் எனது வீட்டில் இருந்து வந்த உணவு இந்து ராஷ்டிராவின் இந்த கொடிதாங்கிகளால் தொடப்பட மாட்டாது. எனது அடையாளம்தான் என்னவாக இருந்தது. பின்னர் நான் உணர்ந்து கொண்டேன், இந்து ஜாதி அமைப்பில் நான் சூத்திரர்களை விட கீழானவன். நான் ஒரு தீண்டத்தகாதவன், 4 வர்ணங்களில் ஒன்றில் உள்ளவன் அல்ல. ஆனால் ஜாதி நீக்கம் செய்யப்பட்ட இடிசனன், 5வது ஜாதியான அவர்ணன். நான் ஒரு சுயம் சேவக்காக நன்றாக இருக்கலாம், ஆனால் அந்த வழியெங்கும் நான் ஓர் இந்து அல்ல. நான் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? கட்டாயம் இதனால்தான். நான் ஏன் விஸ்டாரக் வரை மட்டும் உயர அனுமதிக்கப்பட்டேன்? பிரச்சாரக்காக வருவதிலிருந்து நான் ஏன் தன்னம்பிக்கை இழக்க வைக்கப்பட்டேன்? எனக்கு நானே கூறினேன், போதும், இப்போது என்னை நானே அறிந்து கொள்ள வேண்டியுள்ளது. எனக்கு நேர்ந்த இந்த விஷயங்களுக்கான காரணங்கள் பற்றி நான் தேட வேண்டியுள்ளது. அவற்றின் வேர்களை களைய வேண்டியுள்ளது. இந்த பாகுபாட்டுக்கும் அநீதிக்கும் எதிரான எனது கொள்கை பூர்வமான ஆட்சேபனைகளை சங் தலைமையகமான நாக்பூர் வரை வழியெங்கும் கொண்டு செல்ல நான் முடிவு செய்து விட்டேன். அஸ்தி கலச யாத்திரையில் பல்வேறு நிலைகளில் இருந்த பிரச்சாரக்குகள் முதல் செல்வாக்குமிக்க மக்கள் எவ்வளவு பேரிடம் பேச முடியுமோ அவ்வளவு பேரிடமும் நான் பேசினேன். எனது வழிகளை பகிர்ந்து கொள்ள அங்கு யாருமே இல்லை. நான் அணுகாத எந்த நிலையும் இல்லை. கேட்பதற்கு கூட எந்த இடத்திலும் எவரும் இல்லை என்பதை நான் பார்த்தபோது நான் எனது அழுகையை உதவிக்காக சர்சங் சாலக், பாலா சாஹேப் தேவரஸ் வரை கொண்டு சென்றேன். உள்ளூர் தலைவர்கள் நான் ஒரு இந்துவாக இருப்பதையும் மேலும் ஒரு நாள் கூட சங் அமைப்புடன் எனது வேலைகளை கொண்டு செல்வதையும் விரும்பவில்லை என்ற முழு கதையையும் அவருக்கு நான் எழுதினேன். அவரிடம் கூறினேன், ஆனால் நான் யார்? எந்த முக்கியத்துவம் இல்லாத அற்பமான ஒருவன். அதிகாரத்தின் தாழ்வாரங்கள் வேண்டுமா? எவரிடமிருந்தும் எந்த மறுமொழியும் இல்லை. உண்மையில் இது ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று அல்ல. நான் பேசிய ஒவ்வொரு நபரும் எனது புகார்களை ஒரு சிறிய விஷயம் என்று தள்ளுபடி செய்தார்கள். ஆனால் நடந்தது என்னவென்றால், இந்த எதிர்மறை எல்லாவற்றையும் விட்டுவிடு, உடன்பாடான வேலைகளை தொடர்ந்து செய் என அறிவுரை தரப்பட்டது எனக்குத்தான். ஆனால் இது ஒரு சிறு விஷயம் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போது அல்ல, இன்று மட்டுமல்ல. தீண்டாமையும் ஜாதி பாகுபாடும் ஒருவர் வாழ்விலும் சிறு விஷயம் அல்ல. யாராவது ஒருவரை பிறப்பால் தீண்டத்தகாதவர் என்று அறிவிப்பதும் அதன் பிறகு அவர்களது விருந்தோம்பலை ஏற்க மறுப்பதும், இது வேண்டுமானால் இந்து ராஷ்டிராவின் கட்டட சிற்பிகளுக்கு சிறிய விஷயமாக இருக்கலாம்.
என் வாழ்வில் இது மிகவும் பெரியது. எனது வாழ்வை முடித்துக் கொள்ளும் சிந்தனை. நான் சர்சங் சாலக்குக்கு எழுதிய கடிதத்துக்கு எந்த பதிலையும் பெறவில்லை. எனது கேள்வி கட்டளை நான் மேலே தொடர்ந்தேன். ஒவ்வொரு நிலையிலும் விவாதிப்பதை நான் மேலே தொடர்ந்தேன். ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் அங்கே ஒரு வினோதமான மௌனம் நிலவியது. ஒவ்வொரு இடத்திலும் நான் ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. ஒற்றை நபர் கூட இந்த நிகழ்ச்சியின் தீவிரத்தன்மையை பார்க்க விரும்பவில்லை. அவர்களுக்கு இது மிகச் சிறிதான நிகழ்வாக தோன்றியது. எல்லாவற்றிற்கு பிறகு இந்த விஷயங்கள் நமது சமுதாயத்தில் நடக்கின்றன. பெரிய பங்கு என்ன? அதை பற்றி நான் ஏன் மிகவும் அதிகமாக வேலை செய்கிறேன்? இதற்கிடையே நான் முழுமையான வழிகளை அனுபவித்தவாறே போய்கொண்டிருந்தேன். அது போன்றவற்றை முன்பு ஒருபோதும் அனுபவித்ததில்லை. என்ன செய்ய வேண்டும் என்பதில் நான் முற்றிலும் குழப்பமடைந்தேன். சிந்திக்க முடியவில்லை, செயல்பட முடியவில்லை. நம்பிக்கை இழந்து மூழ்கி கொண்டிருந்தேன். என்னை தின்று கொண்டிருந்த மரண வழிக்கு எவரும் ஆலோசனை தரவில்லை. இந்த உலகம் எதையும் கவனிக்காமல் அதன் வழியில் சென்று கொண்டிருக்கிறது. நான் ஏன் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று சிந்திக்க ஆரம்பித்தேன். தற்கொலையை பற்றி நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். அதை பல வழிகளிலும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நானாக தூக்கில் தொங்குவது, கிணற்றில் குதிப்பது, விஷமெடுத்துக் கொள்வது என என்னை நானே எப்போதைக்கும் விடுவித்துக் கொள்ள முடியும். நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். விஷம்தான் மிக நல்ல வழி. வீட்டில் அங்கே எலி விஷம் இருந்தது. ஓரிரவில் என்னுடைய உணவோடு விஷத்தையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டேன். படுக்கைக்கு எனது வாழ்வில் இன்னொரு காலை இனி இல்லை என்று நினைத்து கொண்டே சென்றேன். நான் விரைவில் தூங்கிவிட்டதாக நினைத்தேன். ஆனால் அரை விழிப்புடன் கூடிய தூக்கம். நான் உயிருடன் இருந்தேன், ஆனால் இறந்து கொண்டும் இருந்தேன். என் வயிற்றில் சக்தி மிக்க ஒரு வழியின் அலை எழுந்தது. ஓய்மை உணர்வு எனக்குள் மேலோங்கி இருந்தது. வலி தாங்க முடியாததாக இருந்தது. வாந்தி எடுக்க நான் வெளிப்புறமாக ஓடினேன். நான் வலிய வாந்தி எடுத்த போது எனது ஈரல் வாய்க்குள் வந்தது போல் இருந்தது. எனது குடல் வெளியே வந்து விழுந்தது. எனது தலை சுற்றியது. எனது மனதின் விழிப்பு நிலைமங்க துவங்கியது. இந்த நேரத்தில் பதட்டத்தில் இருந்த எனது குடும்பம் நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் என்று உணர்ந்து கொண்டது. எனது மூத்த சகோதரர் பத்ரிஜிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர் என்னிடம் ஓடி வந்தார். எனது கண்கள் சற்று மூடியிருந்த போது வந்தார். என்ன நடந்தது என்று அவர் கேட்டார். வெளியே கடப்பதற்கு முன்பு என்னால் சொல்ல முடிந்தது. நான் எலி விஷத்தை சாப்பிட்டு விட்டேன். பின்னர் என்னிடம் சொல்லப்பட்டது, எனது சகோதரர் டாக்டரை அழைத்து வர ஓடினார். டாக்டர் சுரேஷ் சந்திரா மிக விரைவாக வந்து சேர்ந்தார். அவர் பலமுறை குளுக்கோஸ் ஊசிகளை போட்டார். எனக்கு சிகிச்சை அளிப்பதை துவக்கினார். எனவே இது காவலர்களுக்கு தெரியாது. ஒவ்வொன்றும் இரகசியமாகவே நடந்தது. பாய் சாஹிப் என்னை நன்றாக கவனித்துக் கொண்டார். இதை பற்றி அவர் எவர் ஒருவரிடமும் பேசவில்லை. அவரது மற்றும் டாக்டர் சர்மா ஆகியோரது உடனடி நடவடிக்கைகளினால் தான் நான் பாதுகாக்கப்பட்டேன். பத்ரி பாசியாஹேப் எனது தற்கொலை முயற்சிக்கான காரணங்களை அறிந்தபோது RSS மீது மிகவும் கோபம் கொண்டார். ஆனால் சிறிது நேரத்தில் அதை பற்றி குறைவான கவனத்தையே செலுத்தினார். உண்மையில் அந்த நிகழ்ச்சியை உடனே மறந்துவிட்டார். அந்த நேரத்தில் பத்ரி பாய் சாஹிப் கவனமாக இருந்த போதிலும் டாக்டர் சர்மா பகுத்துணரவில்லை. மேலும் இந்த செய்தி கிராமம் முழுவதும் தீயைப் போல பரவிவிட்டது. நான் உடல்நலம் தேறினேன். ஆனால் அவமானமும் கவலையும் நிறைந்திருந்தது. நான் எந்த ஒன்றிலும் வெற்றி பெறவில்லை என்று தோன்றியது. எனது வாழ்க்கையை முடித்துக் கொள்வதிலும் கூட வாழ்வு வென்றது, மரணம் தோற்றது. சிறுதியாசியில் உள்ள ஒவ்வொருவரும் எனது கருத்தியலை அறிந்திருந்ததாக நான் உணர்ந்தேன். ஆனால் அவமான உணர்வினால் அதிலிருந்து எல்லாவற்றிலும் தப்பிக்க மாதக்கணக்கில் நான் எவரையும் சந்திக்கவில்லை. நான் பில்வாராவுக்கு சென்றேன். நான் நகரத்தை அடைந்தவுடன் என்னை நானே கேள்வி கேட்க துவங்கினேன். நான் ஏன் சாக தயாராக இருந்தேன்? யாருக்காக? எதற்காக? நான் இறந்திருந்தால் யாராவது அதை கவனித்திருப்பார்களா? எனது முட்டாள்தனத்தை நான் ஆழ்ந்து சிந்தித்த போது விரக்தியில் எனது தலையில் நானே அடித்துக் கொள்ள விரும்பினேன். அவர்கள் மீது உள்ள அன்பினால் நான் அயோத்தியில் இருந்தபோது அவர்களுக்காக சாக தயாராக இருந்தேன். மேலும் அவர்களுக்காக மீண்டும் சாக தயாராக இருந்தேன். ஏனென்றால் அவர்களது வெறுப்பு நடத்தையால் எந்த ஒரு நிகழ்விலும் சாக வேண்டியவன் நான் தான்.
சில நேரங்களில் மகிழ்ச்சியால், சில நேரங்களில் வருத்தத்தால் எனது வாழ்க்கைக்கு அவர்கள்தான் எஜமானர்களா? சங் அமைப்பின் அன்பு அல்லது வெறுப்பு ஏதாவது ஒன்று சாவதற்காகவா அல்லது வாழ்வதற்காகவா? நான் ஏன் சாக வேண்டும்? அவர்களுடைய சான்றிதழ் எதற்காக எனக்கு தேவை? எனது சிந்தனை போக்கை, எனது வாழ்வை தீர்மானிக்க இந்த பாவிகள் யார்? நான் ஏன் இத்தகைய கீழ்த்தரமான குறுகிய மனம் படைத்த கபட வேடதாரிகளோடு வேலை செய்கிறேன்? எனக்கு எதிராக பாகுபாடு காட்டக்கூடிய இந்து ராஷ்டிராவுக்காக நான் ஏன் வேலை செய்கிறேன்? நூற்றுக்கணக்கான இத்தகைய கூர்மையான கசப்பான கேள்விகள் என்னை மூழ்கடித்துக் கொண்டிருக்கின்றன. அதிகமாக உள்கடைதலுக்கும் ஆழ்ந்த சிந்தனைக்கும் பிறகு அவை கிட்டத்தட்ட எனது சக்தி முழுவதும் வடிந்து போன புள்ளிக்கு என்னை கொண்டு வந்தன. சங் அமைப்பிலிருந்து முற்றிலும் உடைத்துக் கொள்வது மட்டுமல்ல, என்னை நோக்கி அவர்களது ஜாதிய நடத்தை கோலங்களையும் பரவலாக அனைவருக்கும் வெளிப்படுத்தவும் நான் முடிவு செய்தேன். நேர்மையற்ற இந்துத்துவா மற்றும் அதனுடைய இந்த ராஷ்டிரா கனவுகளின் உண்மை தன்மையை அம்பலப்படுத்துவதுதான் இப்போது எனது வாழ்க்கையின் பணியாக இருக்கும். சங் மற்றும் அதன் குடும்ப நிறுவனங்களின் முகங்களிலிருந்து அவற்றின் போலி மத நல்லிணக்க முகமுடியை கிழித்தெறியவும் அவர்களது உண்மை முகங்களை பொதுவெளியில் வெளிப்படுத்தவும் நான் தீர்மானித்து விட்டேன். என்னுடைய ஆதார வளங்கள் எவ்வளவு வரையறுக்கப்பட்டவை என்பதை முழுமையாக அறிந்து கொண்டு எனது எல்லா வலிமைகளையும் பிரயோகிக்கவும் ஆற்றல் வாய்ந்த சங் அமைப்புடன் போராடவும் நான் தீர்மானித்து விட்டேன். இந்த போராட்டம் வாழ்நாள் முழுவதற்குமானது, எனது கடைசி மூச்சு உள்ளவரை. இதை எழுதிய பன்வர் மேக்வென்சி தன் பயணத்தை இந்த போராட்டத்தோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இதுவரை நீங்கள் கேட்டது RSS எனும் ட்ரோஜன் குதிரை என்ற ஒலி புத்தகத்தின் 6ஆம் அத்தியாயம். குரல் முனைவர் க. அன்பழகன். புத்தக வெளியீடு திராவிடர் கழகம். ஒலி புத்தக வெளியீடு பெரியார் பண்பலை. அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்க இணைந்திருங்கள்.